கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவோம், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவோம், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவோம், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவோம், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். இன்றே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். தேற்றுகிறார், உடைந்த உள்ளம். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். பாடலாமா கைத்தட்டி? கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் அனைத்தையும் கட்டுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். பலன் தருவான். தாங்கிடும் பலன் தருவான். தப்பிச் செல்ல வழி செய்வான். தாங்கிடும் பலன் தருவான். தப்பிச் செல்ல வழி செய்வான். நீ தப்பிச் செல்ல வழி செய்வான். நான் தப்பிச் செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம். Yes Lord, yes Lord. ஆமாப்பா, நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம். Yes Lord, ஆமாப்பா,
Lord, ஆமப்பா நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு நேசர் வருகையில் தந்திடுவார் நமக்கு உண்டு நேசர் ஹalleluya நீ கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் Yes Lord உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் Yes Lord கலங்காதே மகனே நீ கலங்காதே மகளே கலங்காதே மகனே நீ கலங்காதே கலங்காதே மகனே நீ கலங்காதே மகளே கலங்காதே மகனே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகனே நீ கலங்காதே மகளே கலங்காதே மகனே நீ கலங்காதே மகளே நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் நம் இயேசு கைவிட மாட்டார் ஹalleluya ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த தோதியார் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு எஸ் Lord ஆமாப்பா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதி கருத்தினார் தாங்கி நடத்துவார் நீதி கருத்தினார் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என் பெலே எதற்குமே அஞ்சிரே கர்த்தரே என் பெலே எதற்குமே அஞ்சிரே ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
ஜெயம் கொடுக்கும். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமப்பா, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும். எஸ் லார்ட். ஆமாப்பா, கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஏசப்பா. ஜெயத்தை கொடுப்பவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஆமாப்பா, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கோ கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அல்லேலூயா. பாடி பாடி நம்புவே இயேசுவை. இயேசுவை நம்புவே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. அல்லேலூயா. அலைகளை நான் அல்லேலூயா. பாடி பாடி நம்புவே இயேசுவை. இயேசுவை நம்புவே. இயேசுவை நம்புவே. இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்து நிந்தனைகள் மத்தியிலே எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு. நேசக்கோடி என் மேல் பறக்க. நேசக்கோடி என் மேல் பறக்க. நம்புவே
நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் காத்திருந்து பெலனடைந்து காத்திருந்து பெலனடைந்து காத்திருந்து பெலனடைந்து காத்திருந்து பெலனடைந்து எழும்பிடுவாய் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை அத்திமரம் ஆட்டு மந்தை கர்த்தருக்கு காத்திருப்போம் போவதில்லை கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் நம்புவேன் இயேசுவை கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா நல்ல வாய்களை திறந்து இயேசுவே வானத்தையும் பூமியும் படைத்தவரே உடைய உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் எங்களை நிரப்பும் வாய்களை திறந்து கேளுங்க உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழுவதற்கு உமக்கு பிரியமாய் வாழுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் நம்புவேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஆகோ உம்மாகோ உம்மாலேதான் எல்லாமாகும் எல்லாரும் பாடுவோமா எஸ் லோர்ட் ஆமாப்பா எல்லாமாகும் ஆகும் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே எனக்காக யாவையும் செய்து அறிக்கை பண்ணுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு குறித்ததை
தகப்பனாய் இருக்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத ஒன்றுமில்லை, ஆகாத காரியம், ஆகாத காரியம் இல்லை. எல்லாமே உம்மா, அல்லேலூயா, எல்லாமே உம்மா ஆகோ, உம்மாலேதான் எல்லாமாகோ, ஆகோ மனிதனால் கூடாதது தேவனால் கூடுமே. ஆகோ ஆகோ எல்லாமாகோ, கூட கடந்த 2 நாட்களாக ஆண்டவர் நமக்கு பாடல் மூலமாக நம்மோடு பேசுகிறது என்ன தெரியுமா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. 2 நாட்களாக இந்த பாடல்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அதுதான் நம்முடைய ஜெபமாய் மாற வேண்டும். ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது, தேவன் நம்மோடு பேசுகிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கூட ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் முடிந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? இன்றைக்கு சுகத்தோடு இந்த இடத்துல தேவன் நம்மளை நிற்க பண்ணி இருக்கிறாரே, பலத்தோடு இந்த இடத்துல சபையில கூடி வர செய்திருக்கிறாரே, தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. எல்லாரும், எல்லா சகோதரர்கள் வாய்களை திறந்து, சகோதரிகள் வாய்களை திறந்து, எல்லா வாலிப பிள்ளைகள் வாய்களை திறந்து முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை மாத்திரமே ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருடைய வாய்களும் விரிவாய் திறக்கட்டும். ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை நன்மைகள் உங்களுக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா உபகாரங்களுக்காக இந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நம்ம கலந்து கொண்டு இருக்கிறோமே. வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளையாய் கர்த்தாவே வரைந்து எங்களை மூடி நடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ சூழ்நிலைகளே ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரம் போனாலும் எங்களை கைவிடாதபடிக்கப்பா ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதபடிக்கப்பா ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தி வருகிறீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலைகளும் அப்பா ஆண்டவரே நான் கர்த்தர் என்று கர்த்தாவே ஏசப்பா நீர் எங்களுடைய தகப்பன் என்பதை கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த சத்தம் போதாது. எல்லா சகோதரர்கள் வாய்களை தரங்க.
எல்லா சகோதரர்கள் வாய்களை திறந்து ஜெபிங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்கள் சந்ததிக்காகவும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வருகிற பலனை எங்களுக்கு நீங்க தாங்க அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய செவ்வையான பாதையிலே நாங்கள் காணத்தக்க ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள காரியங்களை நாங்கள் செய்யத்தக்க தேவனே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்துல வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து சேரட்டும் அப்பா. ஆண்டவரே குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கும்படியா உங்களுடைய வாய்களை திறந்து கேளுங்க ஆண்டவரே. முதலாவது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க ரட்சிப்பை கொடுப்பீராங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா ஆண்டவரே. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா, ஆவியின் கனிகளினாலும் ஆவியின் வரங்களினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்லப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துல பெருகட்டும் அப்பா. கரங்களை உயர்த்துகிறவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கரங்களை உயர்த்துகிறவர்கள் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்துகிறவர்கள் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துல தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லா சாப கட்டுகள் ஆண்டவரே, நோய் கட்டுகள் ஆண்டவரே ஏசப்பா எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்துல சமாதானம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே, குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே, குடும்பத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை காணும்படியாய் தேவனே நீர் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்குவீராங்கப்பா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரிடத்துல, எங்கள் குடும்பத்தின் மேல மனம் இறங்குவீராங்கப்பா. எல்லா அடைப்பட்ட காரியங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே திறந்த வாசலை எங்கள் கர்த்தாவே குடும்பத்திற்கு நேரா நீர் வைக்கும்படியா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்கள் குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. என் தேவனாலே கூடும், உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. என் தேவனாலே எல்லாமே கூடும் அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம் அப்பா, நாங்கள் அதை நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் அதை நம்புகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைப்பா. மனுஷனாலே கூடாதுதான், மனுஷனாலே கூடாதுதான், ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடுமப்பா. ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற வார்த்தை நிமித்தமாய் இந்த வேளையில விசுவாசத்தோடு எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தாவே நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல இருந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவனின் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. அது எப்படிப்பட்ட காரியமாய் இருந்தாலும் அப்பா, மலை போன்ற காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு அது லேசான காரியமாய் காணப்படுகிறதப்பா. நீர் செய்ய ஆண்டவரே அதை ஒருவரும் தடை செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே நீங்க செய்ய போற நன்மைக்காக நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். நீங்க தான் வாய்களை திறந்து பாடணும். விசுவாசம் இருந்தா ஆண்டவரோட முழு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆகும் எல்லாம் ஆகும், முடியாதவைகளை
பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதல் ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள், குடும்பத்தோடு வந்த பிள்ளைகள், தனிநபராய் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிப்பீராக. சுகவீனத்துல காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா அருமையான தம்பி கார்த்திக்குக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற மகனுக்கு தேவன் ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஸ்பைனல் கார்ட்ல உடைய இரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவித பலவீனங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு புதிய பலத்தோடு ஆண்டவரே கதா இரண்டாம் ஆராதனை மகன் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கற்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏஞ்சலுக்காக, ஹேமாக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. புதிய வருஷத்தை காண்கின்ற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராகப்பா. எல்லா வாகனங்களிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். அன்று நோவாவின் குடும்பத்தை எப்படியாய் ஆண்டவரே பேழைக்குள்ளே பாதுகாத்தீரோ அதே போல உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பம்மல் பகுதிக்காக, பொலிச்சலூர் பகுதிக்காக, ஆண்டவரே பல்லாவர பகுதிக்காக, அனகாப்தூர் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குரோப்பட் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். மீனம்பாக்கம் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். சுற்று வட்டாரத்தில் காணப்படுகிற அனைத்து பகுதிகளிலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டருடைய தகப்பனார் இருக்கும் பொழுது பல வருஷங்கள் முன்பாக இந்த ஆலயத்தில் வைத்து என் இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு 3 நாள் கூட்டங்கள் நடத்தினோம். அன்றைக்கு இந்த புஸ்தகமெல்லாம் போடல. இன்றைக்கு பல வருஷங்கள் கழித்து மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இப்போது நேற்றைய தினத்தில் வந்தவங்க 3 நாள் கூட்டத்தை சுருக்கி 2 நாளாக வைக்கிறோம். இப்போது டைட் பண்ணிடுங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்முடைய இருதயம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்குறான்றதை மறந்துடக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்குறாரு. நம்முடைய செயல்களை, நம்ம மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னு மனுஷனோ புறம்பான காரியங்களை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ உள்ளான காரியங்களை பார்க்கிறார் அப்படின்றத நம்ம நினைவில் வைக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அதை நாளில் வந்தவங்க, நேற்றுக்கு வந்தவங்க தெரியும் இந்த பாவியின் இருதயத்தில் என்னென்ன பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது அப்படின்றத நம்ம கவனித்தோம். அப்போ அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், அதாவது பாவம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரு, ஆனால் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யவில்லை, நேசிக்கவில்லை. ஆனால் அது ரொம்ப முக்கியம். பாவத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க முடியாது. அதனால் பாவம் இருந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனும். அந்த விட்டு விடுகிறதுன்றது அது பயங்கரமான அர்த்தங்கள் இருக்குது. அந்த விட்டு விடுவ எவனும் அவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் அப்படின்னா நியூ பிகினிங் அப்படின்னு அர்த்தம். அதனால் ரொம்ப முக்கியம். அடுத்தது இயேசுவை ஏற்றுக்கொண்ட இருதயம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அவரோடு கூட உடன்படிக்கை செய்வன். இன்றைக்கி நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்வது பெருசல்ல. ஏற்றுக்கொண்ட பிறகு கார் வாங்குவது பெருசல்ல. கார் வாங்கின பிறகு தான் விஷயமே இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது. அதனால் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அத்தோடு போயிடுறாங்க. இல்லை, இயேசு ஏற்றுக்கொண்டு அப்படியே போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம், எப்படி அதில் முன்னேற்றம் செய்யலாம் அப்படின்னு அந்த தாட்குள் வர வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க?
அதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கப்புறம் ஞானஸ்நானம். ஏற்கனவே சொன்னேன் நேற்று, அதாவது ஆவியின் ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. ஆவியின் ரட்சிப்பு நாம் பாவத்தை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிறோம். அது ஆணுடைய சிலுவை, இயேசுவின் சிலுவையினால் அந்த ரட்சிப்பு வந்து விடுகிறது. ஆனால் ஆத்தும ரட்சிப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நடுக்கத்தோடும் பயத்தோடும் அது பிரயாசப்பட வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஆத்தும ரட்சிப்புக்கு இயேசுவின் சிலுவை அது இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். ஆவியின் ரட்சிப்பில் இயேசு கிறிஸ்துடைய பங்களிப்பு அதிகம். ஆனால் ஆத்தும ரட்சிப்புக்கு பரிசுத்த ஆவியானுடைய பங்களிப்பு அதிகம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. சரி, அடுத்தது ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணுன்ற சொல்லியாச்சு. அடுத்தது வந்து மெய்யான மனம் திரும்புகிறது. இப்போ இப்படிப்பட்ட உள்ளத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எப்படி இருக்கணும்? முகத்தில் ஒரு பிரகாசம். அப்புறம் ஊழியக்காரங்க சிலுவை, அதாவது தேவ தூதன், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், அவங்க வந்து தேவனுடைய தூதன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாஸ்டர் தான். இந்த சபைக்குரிய தூதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான். அதாவது ஃபிசிக்கல் ரெலமில் அவர் வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ரெலமில் ஆண்டவர் நிறைய தேவ தூதல் வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் இந்த தூதலை விட்டுட்டு அந்த தூதர் பின்னாடி போயிட்டுருப்பாங்க. அது ஆபத்தான ஒரு காரியம். ஆனால் இந்த தூதர் மூலமாக தான் அந்த தூதர்கிட்ட போக முடியுன்றதை மறந்துடக்கூடாது. சரி, அது அடுத்தது அன்புனா என்ன, அப்புறம் பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்த நிறைவுனா என்ன அப்படின்னு நேத்திக்கு ஓரளவுக்கு நான் பார்த்தோம். பரிசுத்த அடையாளம் என்ன சொல்லுங்கள்? நேத்திக்கு வந்தவங்க சொன்னவங்க சொல்லுங்கள், என்னது அடையாளம் என்ன சொல்லுங்கள்? இருதயத்தில், என்னுடைய இருதயத்தில் தேவ அன்பு பரிசுத்தாவி மூலம் ஊற்றப்படுகிறது. உங்களுக்குள் தேவ அன்பு இருக்கா? அப்போ பரிசுத்தாவியோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம். சரி, அடுத்தது இப்போ பின்வாங்கி போன இருதயம். இந்த பின்மாற்றம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த பின்வாங்கி போன இருதயம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, மெய்யான மனந்திருந்த இருதயம். இந்த மெய்யான மனந்திருந்த இருதயத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கனி கொடுக்க இருதயம் அளவுக்கு முன்னேறணும். அப்படி முன்னேறாத பட்சத்தில் பின்மாற்றம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பின்மாற்றம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம் இயேசு விட்டுட்டு போகிறது தான் பின்மாற்றம். அது பின்மாற்றம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பின்மாற்றத்தில் ஒரு பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த பின்வாங்கி போனது தெரியாது, தான் பின்வாங்கி இருக்கோன்றது தெரியாது. அதான் டிசெப்ஷன், வஞ்சனை. அப்படின்னா என்ன என்று கேட்டால் நிறைய பேருக்கு தெரில. வஞ்சனைனா என்னன்னு தெரில. வஞ்சனைனா என்னன்னு கேட்டால், வஞ்சிக்கப்படுகிறவங்க தான் இவர் இருக்காருன்னு வைங்களேன். இவர் வஞ்சிக்கப்படுகிறார் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் வஞ்சனையினுடைய உச்சகட்டம். த ஹைட்ஸ் ஆஃப் டிசெப்ஷன். The one who is getting deceived does not know that is deceived. யார் வஞ்சிக்கப்படுகிறாங்களோ தான் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதே உணர்வில்லாமல், அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது பாருங்கள். அப்போது பின்மாற்றமாக அப்படி தான். சபைக்கு வருவோம், காணிக்கெல்லாம் கொடுப்போம், தசமாவும் கொடுப்போம், ஊழியம் செய்வோம், கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக போவோம், வருவோம். ஜார்க்கண்ட் ஊழியத்தில் அங்கே ஒரு சபையே தாங்குற அளவுக்கு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் இவங்க அந்த 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 ஆவி ரேஞ்சில் தான் இருப்பாங்க, ஆவியில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் ஆத்துமாவில் பயங்கரமாக பின்வாங்கி இருப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அதை பற்றி நம்ம லைட்டாக என்னன்றதை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 11:9 வாசிக்க வேண்டாம். அதில் சாலமோன் ராஜா ஆண்டவர் 2 விசை தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார், அந்நிய தேவர்களை வணங்க வேண்டாம். அப்போது அந்நிய தேவர்களை அவன் வணங்கினதுனால கர்த்தரை விட்டு அவன் திரும்பினான் என்று பார்க்குறோம். சாலமோன் ராஜா மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பாசிட்டிவ்லேயும் பார்க்கலாம், நெகட்டிவ்லேயும் பார்க்கலாம், பின்மாற்றத்துலேயும் பார்க்கலாம், அதே மாதிரி மனம் திரும்புதலையும் பார்க்கலாம். எல்லாமே கலந்த ஒரு கேரக்டர் இந்த சாலமோன். அதனால் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நிய தேவன். அந்நிய தேவன்னா யார் அப்படின்றது உங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனா? ஆமாம், தேவன். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேவனாக இருக்கார் அநேகருக்கு. திங்கக்கிழமை காசு தான் தேவன், செவ்வாய்க்கிழமை மாம்சம்தான் தேவன், அப்புறம் புதன்கிழமை மாயமாலம் தான் தேவன், அப்புறம் வெள்ளிக்கிழமை வேற ஏதாவது தேவன், ஜாதி. ஒரு சிலருக்கு ஜாதி தான் தேவன். பாருங்க எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க அன்பான, அது ரொம்ப ஆபத்து. அப்புறம் எல்லாம் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏசு போதுமே போதுமேன்னு ஒரு பாட்டு பாடிட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு போயிடுறாங்க.
அப்போ ரிலீஜியஸ் கிறிஸ்டியனாக தான் இருக்கிறாங்க என்று இல்லாமல் மனம் திரும்பின கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் வந்து நீ ரிலீஜனாக இருன்னு சொல்லலை, மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஆண்டவர் வரவில்லை, அவர் வந்து மார்க்கத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வந்தார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்துக்கு ஒரே ஒரு மார்க்கம், ஜீவ மார்க்கம், த வே ஆஃப் லைஃப், அதை தான் அவர் ஸ்தாபிக்க வந்தார்ன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்நிய தேவன் எதுவாக இருந்தாலும் அது தூக்கி போட்டுருங்க. அந்நிய தேவன் மாதிரி ஒரு டேஞ்சர் வேறு எதுவுமே இல்லை. எஸ்பெஷலி ஜாதி புத்தி, அது ரொம்ப. நான் ஒரு மலையாளி, ஆனால் மலையாளியோட புத்தி சுத்தமாக இல்லை. மலையாளி புத்தி நிறைய எனக்கு கொன்னே போட்டுருச்சு. பார்த்தேன், இது செட் ஆகாது. யாரா மலையாளிஸ் தான் தப்பாக நினச்சிடாதீங்க ப்ளீஸ். அப்படியெல்லாம் இருந்து நான் என்ன வச்சு தான் ஸ்டடி பண்ணி இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை பலிப்பீடத்தில், ஆண்டோடைய பலிப்பீடத்தில் என்னை அர்ப்பணித்து கொஞ்சம் கொஞ்சமாக சுயத்துக்குள் இருக்கிற தீமையை சாகடிக்கிறதுக்குள்ள படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு பேட்டில் தான், இட்ஸ் பேட்டில் வித்தின் அ பேட்டில். அதனால் தயவுசெய்து அந்நிய தேவன்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. அப்புறம் அடுத்தது சாத்தானை பின்பற்றுறது. 1 தீமோத்தேயு 5:15 சாத்தானை பின்பற்றுவது. சாத்தானை பின்பற்றுவது அது ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். ரைட். அடுத்தது இது நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் வாசிங்க 2 தீமோத்தேயு 4:10. அதில் பின்மாற்றம் எப்படி வருகிறதுன்றதை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:10 தோமா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தேமா யார் என்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் வந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகும்பொழுது அங்கே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் இருந்தார். அந்த 6 மாதம் ஊழியத்துக்கு பிறகு அந்த 6 மாதம் ஊழியத்தில் இந்த தேமா ஒரு யூதன் தேமாவை கிறிஸ்துக்குள் நடத்திட்டு இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து அவர் போகிறார். அடுத்த இதுக்கு போகும்போது தன்னுடைய குழுவோட போகும்பொழுது இந்த தேமா கேட்குறாரு, நானும் வரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ பவுல் வந்து ஒரு சில காரியம் சொல்லியிருப்பார், ஆனால் அவர் கீழ்ப்படிஞ்சானா என்னன்ற தெரியல. ஆனால் என்ன நடந்தது அப்படின்றத பவுல் தீமோத்தேயுக்கு தெரியப்படுத்துகிறாரு. இப்போ அதை வாசிங்க, என்னன்ற வாசிங்க. தேமா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து யாரை விட்டு பிரிந்து. தேமா யாரை விட்டு பிரிந்து, பவுலை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்றதை விட என்னை மறுபிறப்புக்குள் நடத்தினவரை பிரிந்து. எத்தனை பேருக்கு அந்த வித்தியாசம்? உங்க பாஸ்டர் யாரு? உங்க பாஸ்டர் யாரு? ஜெபிக்கிறவர். உங்க பாஸ்டர் யாரு? ஞானஸ்நானம் கொடுத்தவர். உங்க பாஸ்டர் யாரு? செய்தி கொடுக்கிறவர். நல்லா கொடுப்பாருப்பா. யாராவது ஒருவர் எங்க பாஸ்டர் யாரு? என்ன மறுபிறப்புக்குள் நடத்தினவர். ஒரு ஆமேன், ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு அல்லேலூயா ஏதாவது வருதா பாத்தீங்களா? என்னது மறுபிறப்பா? நீங்க ஷாக்கை உட்கார்ந்துருக்க. அதாவது ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கேன்ற மாதிரி அப்படி அமர்ந்து இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, யோசிக்கிறீங்க பாருங்களேன், சிந்திச்சு பாருங்க. அப்போ பவுல் அதை எழுதும்போது அந்த எண்ணத்தோட தானே எழுதியிருப்பாரு. அவனை மறுபிறப்புக்குள் அப்படித்தானே எழுதியிருப்பாரு. சொல்லுங்களேன், ஏன் அந்த சிந்திக்கிற திறனுக்குள் வரமாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு வராவிட்டாலும் சொல்லும்போதாவது வரணும்ல. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லும் போதும் வராதவங்களை நம்ம ஜேசிபி யந்திரம் தான் கொண்டு வரணும். அவங்கள அந்த ஜேசிபி யந்திரத்தோட கட்டி உழுக்குன்னு உலுக்கி அப்பயாவது ஒரு ஆவியில் ஒரு இது வரும். இப்போ நம்ம ஒரு சில துணியை வந்து உதறோம் பாருங்க, அந்த மாதிரி ஆத்மாவை உதறணும். என்ன செய்ய? ஒரு உழுக்கணும். யோசிச்சு ஷேக். அதனால் அது ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பாஸ்டர் மூலமாக எங்களை மறுபிறப்புக்குள் நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். மறுபிறப்பு என்ற அனுபவம் முடிவு பரியந்தம் வரைக்கும். ஆமேன், அல்லேலூயா. நம்ம இறப்பு வரைக்கும் மறுபிறப்பு இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். போய்விட்டான். இப்போ நீங்க சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா ஒரு புக் இலவசமா உங்களுக்கு நான் தரேன். கரெக்டா நான் எதிர்பார்த்த பதில் நீங்க சொன்னீங்கன்னா. ஏன் இந்த தேமா பின்வாங்கி போனார்? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. நீங்க பாதி தான் சொன்னீங்க.
அப்போ பாதி புஸ்தகத்தை நான் கிழிச்சு தர முடியாது இல்லையா? அதனால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன் இந்த தேமா, இந்த டீமாஸ் ஏன் வந்து தெஸ்ஸலோனிக்கே பட்டணத்துக்கே ஏன் போயிட்டாரு? சரி, ஏன் போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பவுல் வந்து ஆசீர்வாதமான காரியங்களை பேசும்போது தேமாசுக்கு துள்ளி எழும்பும். ஆனால் தனிமையில் கூப்பிட்டு நீ இப்பிரபஞ்சத்தில் மேல் ஆசை வச்சிருக்கிறேன்னு கண்டிச்சோன்னா அவனுக்கு ஒரு சோர்வு வந்துடும். அப்புறம் மறுபடியும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். பவுலையா கலக்கிட்டீங்க, உலகத்தை கலக்கிறவர், என்னையும் கலக்கிட்டீங்க. ஏன்? ஆசீர்வாதமான செய்தி கேட்டதுனால. ஆனால் நீங்கள் வந்து உலக ஆசை உனக்கு இருக்கே, இந்த மாதிரி சிற்றின்ப ஆசை உனக்கு இருக்கே அப்படின்னு போது சொன்னால் ஆஃப் ஆகிடுவார். இப்படியே போயிட்டே இருந்து எவ்வளோ நாள் ஆச்சோ தெரில. ஒன் ஃபைன் மார்னிங், ஐயா போதும் ஐயா, பிரசங்கம் கேட்டாலும் போதும், நான் போயிடுறேன், போதும். ஏன்னா நான் உலக ஆசை வச்சுருக்கேன்றது இப்படியே சொல்லிக்கிட்டு தான் நான் என்ன பண்ணேன், இடலாம் இருக்கு, போயிடுறேன். இது நல்ல காரியமா? எத்தனை பேர் பாஸ்டருடைய எச்சரிப்பு செய்தி அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு பின்வாங்கி இருக்கிறீர்கள்? எவ்வளோ டேஞ்சர் பார்த்தீங்களா? அந்த தேவ ஊழியர் கர்த்தர்கிட்டேருந்து ஒரு மெசேஜை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்குறாரு, அது நீங்கள் அப்படியே தேவன்கிட்டேருந்து வந்தது போல நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்படி ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன், பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். எவ்வளோ டேஞ்சர் பார்த்தீங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். பின்மாற்றம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 2:4 ஆதியில் கொண்டு வந்த அன்பை என்ன செஞ்சாச்சு? விட்டாச்சு. ஆதியில் கொண்டு வந்த அன்புன்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருக்கிற அன்பு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருக்கிற அன்பு எப்படி வரும்? எப்பவுமே மனுஷனுடைய இயல்பு என்னன்னு கேட்டோன்னா, ஆரம்பத்தில் அன்பு பயங்கரமாக இருக்கும். புருஷ மனைவியெல்லாம் பாருங்கள், ஆரம்பத்தில் பயங்கர நெருக்கமாக, பயங்கரம், எனக்கு மட்டும்தான், நீ எனக்கு மட்டும்தான், அப்படி பயங்கரமாக டயலாகெல்லாம் அடிப்பாங்க. போகும்போது ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அச்சுன்னு இருமனாலே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மிளகு சுக்கு திப்பிலி என்னென்னமோ பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனால் 2 பிள்ளை பெற்றதுக்கப்புறம் அதே அன்பு இருக்கா? இல்லைன்னு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி, நாங்களாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த உண்மையை மீறி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதாவது வேற விதத்தில் இல்லை, தப்பு. ஒத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா? உண்மையை ஒத்துக்கொள்வது. உண்மையை ஒத்துக்கொள்வதை போல ஒரு ஆண்டவருக்கு பிடித்தமானது ஒன்று எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், நான் அவரோட உறவு வச்சிருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் உண்மையை நான் ஒத்துக்கிட்டேன்னா அடுத்த நிமிஷமே கர்த்தர் இறங்கி, என்ன மகனே, ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப முக்கியம். அந்த ஆதியில் இருக்கிற அதே போல் தான் தேவன் மேலே இருக்க அன்பு போயிடுது. எனக்கே மனைவிக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆதியில் ரொம்ப அன்பு, அப்புறம் பார்த்தா இப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுன்றது உணர்ந்தோம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படி தான் வரும், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்தோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சரி, தேவனோடு கூட இருக்கிற உறவும் அப்படி தான். ஆரம்பத்தில் கரெக்டாக வருவோம், அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு தேய்மானம் மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. அது பின்மாற்றம், ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அடுத்தது, இந்த பின்மாற்றம் எப்படி வருகிறது? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை. என்னது சொல்லுங்க? நான் இப்போ கேட்குற பதிலுக்கு பதில் சொல்லுங்க. பணம் எல்லா தீமைக்கு வேறா இருக்குது, சரியா தவறா? பணம் எல்லா தீமைக்கு வேறா இருக்குது, சரியா தவறா? நீங்க சரின்னு சொன்னது சரியில்லை. பணம் எல்லா தீமைக்கும், ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. மணி இஸ் நாட் த ரூட் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ஈவில். த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ஈவில். பணம் எல்லா தீமைக்கும் வேறு அல்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. பணம் என்றால் என்ன? பண ஆசை என்றால் என்ன? பணம் என்றால், எப்பா நீ வந்து எஜமான், எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் ஆண்டவர். 2 எஜமான் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் யாரு? ஆண்டவர். இன்னொரு எஜமான் யாரு? மேமோன் என்கிற பணம். பணம் பணம் மாதிரி ஒரு டேஞ்சரான எஜமான் வேறு எதுவுமே கிடையாது.
நீ பணமாக நான் அடிக்கடி பணத்தை பார்த்து நான் சொல்லுவேன், அடிக்கடி யாரும் பார்க்காத நேரத்தில் சொல்லுங்கள், பணத்தை பார்த்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும், இந்த பணம் ஒரு நாளைக்கு என்னை மேற்கொள்ளாது, நான் அதை மேற்கொள்வேன். பணம் அதை மேற்கொள்ளும் பொழுது பண ஆசையை மேற்கொண்டுட்டோம் என்ற அர்த்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பண ஆசை என்றால் என்ன? பணத்தினால் நான் எதை வேண்டாலும் சாதிப்பேன் என்கிற ஒரு சிந்தனை அல்லது ஆட்டிடியூடுக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. பணம் தான் இருக்குதா, என்ன வேணாலும் சாதிக்கலாம். இல்லை, ஆண்டவர் வந்து லூக்கா 12 ஒரு ஐஸ்வர்யம் பற்றி சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நான் எனக்கு நிறைய விளைஞ்சிருக்குது, ஆனால் நான் என்ன செய்வேன், என் களஞ்சத்தை இடித்து பெரிதாக கட்டி இன்னும் தானியங்களை நிறைய சேர்ப்பேன், நான் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னோன்னே, மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதா ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆண்டவரே இவ்வளோ காரியம் தந்திருக்கிறீங்க, இது எவ்வளோ பேர் இல்லாமல் இருக்க, அவங்களுக்கு நான் களஞ்சம் கட்டி அவங்களுடைய களஞ்சத்தை நான் நிரப்புறேன், அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் இறங்கியிருப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரைட். அதனால் தயவுசெய்து பணத்தை பார்த்த உடனே நீ இந்த பணம் என்னுடையதல்ல, இந்த பணம் கர்த்தருடையது. அதை பணத்தை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். அடுத்தது இந்த பின்மாற்றம் எப்படி வருது பாருங்க, ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். அப்படியே பாருங்க, அப்படியே இருதயத்தை அப்படியே ஆட்கொண்டு பாருங்க, என்ன செயல்படுதுன்றது பாருங்க. பிசாசுடைய ஆதிக்கம் எப்படி தெரியுமா வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எப்படின்னு கேட்டால், அது உங்களுக்கு பிரசங்கத்தில் பாச சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஒரு ரூமில் ஒருத்தருக்கு உங்களுடைய யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், சரி, ஒரு ஆணி மட்டும் நான் அடிச்சுக்கிட்டோமா? ரைட், ஆணி அடிச்சாச்சு. ஆணி அடித்து அவர் பையன் மாட்டிட்டார். அப்புறம் என்னாச்சு, பக்கத்தில் உங்கள் பீரோல் இருக்கிற இதில் அவருடைய பொருளை இருக்க ஆரம்பிச்சார். அப்புறம் என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பீரோல் இருக்கிற உங்கள் பொருளை வெளியில் தள்ளிட்டு அவர் பொருளை உள்ள வைப்பாங்க. அப்படியே அந்த ரூம் ஆக்கியபை பண்ணியாச்சு. அடுத்த 2ஆம் ரூம் ஆக்கியபை பண்ணியாச்சு. எத்தனை பேர் புரியுது? ஓமையா சொல்ல எத்தனை பேர் புரியுது? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து ஆக்கியபை பண்ணி இருதயத்தை ஆக்கியபை பண்ணிடுவான், மனதை ஆக்கியபை பண்ணிடுவான், உங்களுடைய எல்லாமே ஆக்கியபை பண்ணி கடைசியில் ஒன்றுமே முடியாத ஒரு நிலைமை வந்துடும். முற்றிலும் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை. இது ரொம்ப ஆபத்து. இது எங்கே இருக்குன்னு கேட்டால், மத்தேயு 12:43-45 அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வெளியில் வரும் பொழுது அது என்ன பண்ணுது, அது வறண்ட இடத்துக்கு போய் அலைந்து தேடி திருப்பி வந்த வீட்டுக்கு அந்த வீடு வெறுமையாக இருக்கிற கண்டு அப்படின்னா என்ன, பரிசுத்தாவியை பெற்ற பிறகும் பரிசுத்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானசை எடுக்கும் பொழுது நான் பரிசுத்தாவி என்ன எழுது அது வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தாவி அந்த இது பவர் வேண்டும்னு உணர்ந்து செயல்படுவது, அது வேற அனுபவம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அப்போது அது உணர்ந்து செயல்படாதது வரைக்கும் என்ன ஆகும், பரிசுத்தாய் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார பிசாசு உள்ளுக்குள்ளார ஏன்னா நீ உணர்வில்லாமல் இருந்ததுனால அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அதனால் இப்போ இயேசு இருக்கிற இடத்துல பிசாசு வருவான். யோசிச்சு பாருங்க. வெளிப்பாடு இருக்கிறவன் வருவான். இயேசு கேட்டார், நான் யாரு? ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்ட்டான். பேதுரு உடனே, சீமோனே, இது உனக்கு மாம்சம் ரத்த வெளிப்படுத்தலை. யார் வெளிப்படுத்தினா? என் பிதாவே. பிதாவிட்டேந்து வெளிப்பாடு பெறுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆவியானட்டேந்து பெற்றுடலாம், இயேசுகிட்டேந்து பெற்றுக்கொள்ளலாம். பிதாவிலிருந்து வெளிப்பாடு பெறணும்னா அது ஒரு சவால் தான். அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்றவன் கொஞ்ச நேரத்திலேயே நான் மறிக்க போகிறேன், நான் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நான் என் ஜீவனை நான் கீழே இறக்க வேண்டும், ஐ நீட் டு லே டவுன் மை லைஃப் பட் ஐ வில் கெட் இட் பேக் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது, நோ, ஒரு காலம் அப்படி ஆகக்கூடாது. உடனே ஆண்டு சொன்னார், அப்பாரப்போ பேதுருவேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சீமோனேன்னாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளாரே அதே சீமோனை பார்த்து சொல்றாரு, அப்பால போ சாத்தானி, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன். அப்போ எப்ப
அப்பேற்பட்ட ஆட்களை நாம் வர முடியுன்றதை நாம் மறந்துடக்கூடாது. வந்தானா அலங்கோலம், குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடும் பாருங்க. அப்போ இவனை சிங்காசனத்தில் யாருக்கு வந்திருக்கிறான்? இயேசு பதிலாக உட்கார்ந்துருக்கிறான். எவ்வளோ டேஞ்சர்! இப்போ இதை எப்படி தவிர்க்கலாம்? ஒன்னே ஒன்று, பின்மாற்றத்தை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம்னா ஒரே ஒரு விஷயம்தான். அது எது என்று கேட்டால் நன்றி குணம். கொலோசியர் 3:15 நன்றி அறிவுமாய் இருங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. ஏமா நன்றி அறிவுமாய் இருங்கள். நன்றி நன்றி நன்றி. நேற்றுக்கு நான் சொன்னேன் ஒரு காரியம். என்ன சொன்னேன் சொல்லுங்க? அன்பு செலுத்துற குணத்தை விட அதே மிஞ்சின ஒரு அனுபவம் எது என்று கேட்டால் நன்றி செலுத்துதல். அன்பா இருக்கிறவங்க நன்றியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நன்றி இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நன்றியா இருக்கிறவங்க கண்டிப்பா அன்போட இருப்பாங்க. வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். ஏன்னா அன்பு செலுத்துறது ஈஸி, நன்றியா இருக்கிறது கஷ்டம். அன்பு செலுத்துறது ஈஸி, ஆனா நன்றியா இருக்கிறது கஷ்டம். இந்த நன்றியா இருக்கிறது கஷ்டம்னா இந்த நன்றியோட குணம் எப்போ திரும்ப வெளிப்படுது? நல்ல நடக்கிற வரைக்கும் நன்றி, தீமையான காரியங்கள் அணுகும் பொழுது, தீமையான காரியங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது பாருங்க, இந்த மனுஷன் மூலமாக எனக்கு நன்மை வருது, நன்மை வர வரைக்கும் நன்றிப்பா நன்றிப்பா. இந்த மனுஷன் மூலமா இப்ப எனக்கு தீமை வர ஆரம்பிச்சிருச்சு, நன்றி சொல்லுவோமா? நன்றியா? இப்ப எத்தனை புரியுது? அன்பு செலுத்துறது ஈஸி, ஆனா நன்றியா இருப்பது எவ்வளவு பெரிய சவால் என்பதை பாருங்கள். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? இதை கண்டுபிடிக்கிறவன், இதுல தெளிவடைகிறவன் நன்றியா இருப்பான், அவன் அன்புள்ளவனா இருப்பான், வேற லெவல்ல இருப்பான். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? the key to love எதுன்னு கேட்டனா தேங்க்ஸ் கிவிங் தான். அந்த நன்றி குணம் தான் அந்த அன்புக்கே என்னது திறவுகோல். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த ஆளு தீமை செய்ய 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 நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஏன் நன்றி உள்ளவனா இருக்கிறேன் கேட்டா, இவன் தீமை வந்தா பரவாயில்லப்பா, ஆனா இவன் முன்னாடி ஒரு காலத்துல நன்மை வந்துச்சு, அந்த நன்மைக்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். தீமை வந்தாலும் பரவாயில்ல, அப்ப தீமையை நான் பார்க்க மாட்டேன். எத்தனை பேருக்கு இது புரியும்? இதுதான் நன்மையினால் தீமையை வெல்லுகிற அனுபவம். நன்றி குணம் இருக்கிறவனால மட்டும்தான் அதை சாதிக்க முடியும். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நன்றி உள்ளவளா இருங்க. கர்த்தர் என்ன நன்மை செஞ்சார்? முதல்ல மனுஷன்கிட்ட நன்றியா இருங்க, முதல்ல மனைவிட்ட நன்றியா இருங்க, புருஷன்கிட்ட நன்றியா இருங்க. ஒரு பிள்ளை பெத்து பாருங்கயா, பிரசவ வேதனைன்றது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. ஒரு பிள்ளை பெத்து தான் பாருங்களேன். நம்ம பெறது நம்ம பார்ட் ரொம்ப ஈஸி, இவங்க பார்ட் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே சுமந்து 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 யோசிச்சு பாருங்க. ஒரு மாதத்தில் அவங்க நடக்கிற ஒரு 3 நாட்களுக்கு அவங்க நடக்கிற போராட்டங்கள், ஒரு சில சரீர பிரகாரமான ஒரு சில காரியங்கள், அதில் நீங்கள் லேஸில் போயிடுவீங்க. வயிற்று வழியில் ஏதாவது வந்தால் உடனே ஆமாம் எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் வாட்டி ஹோட்டலில் போய் எங்கன்னா போய் சாப்பிட்ருவீங்க. ஆனால் அந்த பிஞ்சு உள்ளம் என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. நன்றி உள்ளவன் அப்படி இருக்க மாட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நன்றி உள்ளவன், அங்கதான் நன்றி சுபாவம், நன்றி உள்ள குணம், நன்றி உள்ள உள்ளம்,
நன்றி உள்ள இருதயம் எனக்கு தாரும் ஐயா. கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து கேட்கலாமா? ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளம் எனக்கு தாங்கப்பா. முதல்ல புருஷனுக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி, மாமியாருக்கு நன்றி, மருமகனுக்கு நன்றி, பாஸ்டருக்கு நன்றி. ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களே, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி தான் பாருங்களேன். ஒரே ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. 1000 பேர் ஜெபம் பண்ணுறது ஈஸி. ஒரே ஒருத்தருக்காக 10 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், மண்டை காஞ்சிரும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஒரே ஒருத்தருக்காக ஜெபம். அந்த தேவ மனுஷன் எனக்கு நான் ஒரு காலத்தில் சபை ஊழியம் செஞ்சவன் தான். ஒரு 2 வருஷம் சபை ஊழியம் செஞ்சுட்டு தான் இந்த ஊழியம் நான் வந்தேன். அப்போ எனக்கு தெரியும், வர்ற ஒரு சில ஆத்மாக்கள் அவருடைய பேரை வச்சு, அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலையை வச்சு எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணி ஜபத்தினால தான் அவர் யோசிச்சு பாருங்கள். எனக்கு அவர் 2-3 முறை சொன்னார், இந்த சபையில் மார்னிங் ப்ரேயருக்கு நிறைய பேர் வராங்க. நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், வெளியில் சொல்லலாமான்னு. வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சபை, இந்த சபைன்னு சொல்கிறது கிடையாது, இந்த மாதிரி ஒரு சபை சென்னையில் ஒரு சபை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை. அந்த சபையில் அதிகாலை ஜபத்துக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த ஜபத்தின் மேலே ஒரு எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களா பாஸ்டர் அம்மா, எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்களே, ஒரு நன்றி சொல்கிறதுக்கு என்ன? யோசிச்சு பாருங்க. மௌனமாக இருக்கிற பார்த்தா பயமாக இருக்க. அன்பு செலுத்துறது ஈஸி, நன்றியாய் இருப்பது கடினம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து நன்றி உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பின்வாங்கி போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. அன்பா இருக்கிறவங்க ஒருவேளை, ஆனா நன்றியா இருக்கிறவங்க போக மாட்டாங்க. அந்த அன்பும் தாண்டினது ஒன்று நன்றி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து அள்ளியில சொல்ல மாட்டீங்களா? ரைட். அடுத்தது பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இந்த அடுத்தது பார்ப்போம் பாருங்க. கனி தலைப்பு வாசிங்க. கனி கொடுக்கும் இருதயமா இல்லை கனி கெடுக்கும் இருதயமா? கனி கொடுக்கும் இருதயம் எனக்கு இருக்கின்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் நம்புறேன். உங்களுக்கு இல்லையோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற நான் நம்புறேன், உங்களுக்கு கனி கொடுக்க இருதயம் இருக்கு. அல்லேலூயா. சரி, கனி கொடுப்பதுனா என்னன்ற பார்ப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் பவுல் ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தில் வார்த்தையை நம்ம எடுப்போம். கொலோசே சபைக்காக ஜெபம் பண்றாரு. அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து போதும். சகலவித நற்கிரிகள், எல்லா விதமான நற்கிரிகள் எல்லாமே செய்ய வேண்டும். பாருங்க 10 உளறிட்டானே. சரி, ஓகே. 10 விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல பாருங்க, இது என்னென்ன சப்ஜெக்ட் பாருங்க. முகத்துல பிரகாஷ், பாடம் நம்பர் 1. பாடம் நம்பர் 2ல பாருங்க, சாட்சியான வாழ்க்கை. எப்படி சாட்சியா இருக்க முடியும்? அதுதான் பணம். அடுத்த பாருங்க உபதேசம். அடுத்த பாருங்க எல்லா விதமான ஆவிக்குரிய கனி கொடுக்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட். ஆவின் கனிகளோ அப்படின்னு இல்லை, ஆவின் கனியோ. அது 9 சேர்ந்தாதான் கனி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த பாருங்க, இது என்னது? நீ ஆத்துமாராயம் செய்யணும். அடுத்தது திருச்சபையில் உங்கள் பங்களிப்பு, ஜபத்துக்கு வருது, உபவாசத்துக்கு வருது. சரி, அடுத்த பாருங்க பட்டயம். இந்த பட்டயம் எதை காட்டுது? பர்சனல் லைஃப். எல்லாரும் சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை. பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்னா என்ன கேட்டா, அந்தரங்கத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில், மனைவி பார்க்கல, புருஷன் பார்க்கல, பாஸ்டர் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்க எப்படி இருக்கு, அதுதான் பர்சனல் லைஃப். அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதான் பர்சனல் லைஃப், அதான் பட்டயம். அடுத்து பாருங்க, 3 பேர் சேர்ந்தது ஒன்று, பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ரத்தம், தேவனுடைய வார்த்தை. 3 சேர்ந்தது ஒன்று. அடுத்தது சூழ்ந்து இருக்கிற சோதனைகள், பிசாசு மூலம் 5, மனுஷன் மூலம் 2, சோதனைகள் 7. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை தேவை. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. புதையலை போன்ற இருக்குது. ஒரு சில மட்டும் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு? 10 சப்ஜெக்ட். ஏன் ஆண்டவர் நமக்கு 10 விரல் கொடுத்துருக்கிறாரு?
இந்த வலது கையை இப்படி பாருங்க, உங்க வலது கையை பாருங்க. முதல் 5 கற்பனை தேவனுக்கு செலுத்த வேண்டிய கற்பனை, முதல் 5 கற்பனை. இடது கை பாருங்க, 6ஆம் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் மனுஷனுக்கு செலுத்த வேண்டிய கற்பனை. யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பெரிய ஒரு சயின்ஸே இதுல அடங்கி இருக்குது. அதே போல தான் காலுக்கும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியம் இது. அந்த காலத்துல கையை பார்க்கும்போது கற்பனைகள் ஞாபகம் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த பழக்கம் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கைகளை பார்க்கும்பொழுது நம்ம கையை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 30-40 தடவையாக பார்ப்போம்ல. ஒரு தடவை சிந்திங்க, நான் வசனத்தின்படி கரெக்டாக இருக்கிறேன்னா. ஆனால் தான் கரெக்டாக 10 சப்ஜெக்ட் வச்சுருக்கிறார். இதில் ஒன்றிலே தவறுவோமானால் யாக்கோப் 2:10 வாசிங்க. யாக்கோப் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஒருவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதையும் கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினான். முழுவதையும் கை கொண்டு இருந்தும், if you fail in one, எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்போம் இல்லையா? ரொம்ப முக்கியம். அப்போ பாஸ் மார்க் என்ன அப்படின்ற கணக்கெல்லாம் வரும். வசனத்தை கேட்க உணர்வுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். நான் எப்பயுமே 60 மார்க் பாஸ் மார்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 30 வேணுன்ற பிரயாசப்படுறவங்க முட்டை தான் கிடைக்கும். ஆனால் 30 போதும் பிரயாசப்படுறோம் 60 கிடைக்கும். அப்படி தானே? இல்லை, 60 வேணும் பிரயாசப்பட்டவன் தான் 30 கிடைக்கும். 100 வேணும் பிரயாசப்பட்டவனுக்கு 60 கிடைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த 30, 60, 100க்கு ஒரு ஹீப்ரூ டீச்சிங் இருக்குது. அது அருமையானது. அது இப்போ நேரம் இல்லை. இப்போ அடுத்தது பார்ப்போம் பிரியமானவர்களே. இப்போ ஒன்றொன்னா பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த முகத்தில் பிரகாசம். உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன் நேத்திக்கு, பிரகாசம் என்றால் சௌந்தரியம் அல்ல. அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் பியூட்டி அது நான் சொல்லலை. அந்த கவுண்டனன்ஸ் ஆஃப் த ஃபேஸ். அது என்ன? அது மோசையோட முகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்ன? அவர் மேக்கப் எல்லாம் போட்டு வந்தாரா? பிரகாசமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ஆமென் சொல்ல. முகத்தை பார்த்தாலே அகத்தின் அழகு அது டாக்டர் பொறுத்தது. ஏன்னா முகத்தில் இருக்கிற கண்ணை வச்சு லிவர் எப்படின்ற சொல்லிடலாம், நாக்கை வச்சு குடல் எப்படின்றத சொல்லிடலாம், ஹார்ட் எப்படின்ற ஓரளவுக்கு சொல்லிடலாம். யோசிப்பா. அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா இப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் ஆவிக்கு அர்த்தத்தை எடுப்போம் இல்லையா? உங்களுடைய உள்ளான மனுஷில் என்ன இருக்குதோ முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு நான் கோயிலம்பாக்கத்துக்கு போது எதிரில் போனேன். ஒரு கடை இருக்குது, வாங்குவோம் பொருட்கள், க்ராசரிஸ் எல்லாம் வாங்குவோம். அப்போ நீங்கள் பெந்தேகோஸ்தியான்னு கேட்டாங்க. அவர் எவ்வளோ நாளாக பேசாமல் ஒரு நாளைக்கு அவர் அந்த கடைக்காரர் திடீர்னு இங்கே பெந்தேகோஸ்தியானா ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க? இல்லை, 2 பேர் வந்தாங்க, இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்தாங்க 2 பேர். அவங்க என்ன விஷயம்? ஒரு ட்ராக்ட், அவங்க கொடுத்த ட்ராக்டை காட்டினாங்க. அந்த ட்ராக்டில் அவங்களுடைய சபை அட்ரஸ் இருந்துச்சு. எந்த சபைன்னு சொல்ல விரும்பலை. அவர் என்கிட்ட கேட்குறாரு, அதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்களுக்கு சமாதானம் சொன்னாங்க, ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சமாதானம் இல்லையே சார், ஏன் சார்னு என்ன கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சேன், ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா? எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வாசற்படி பாவம். ஆனால் அந்த இதுலேயும் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதான் அதை பாரு. அவர் வேற மாதிரி, நான் அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன். ஆமாயா அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம போட்டு கொடுக்கக்கூடாது. மௌனமாக இருக்கிற பார்த்தா எல்லாம் போட்டு கொடுத்து முடிச்சிட்டேன் ஐயா, இப்போ என்ன செய்யன்றீங்களா? எதுவுமே செய்யாமல் இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்தி. இப்போ பாருங்க, இதோட அர்த்தம் என்ன கேட்டா, சாட்சியாக இருக்கணும். எங்கே போனாலும் சாட்சி. சாட்சி என்றால் என்ன? சாட்சி சொல்வது வேற. இப்போ 2 பேர் சாட்சி சொன்னாங்க, உங்களை நான் எதுவும் சொல்லலை, சாட்சி சொல்லுங்க. சாட்சி சொன்னதுனால சாட்சியை வாழ்ந்தோம் அல்ல. நான் அவங்க 2 பேரும் சொல்லலை, தப்பான்னு சொல்லாதீங்க, பொதுவாக சொல்கிறேன். சாட்சி சொன்ன, இப்போ நான் சாட்சி சொல்கிறேன்னா சாட்சியை வாழ்ந்ததுக்கு அர்த்தம் அல்ல. ஏன்னா சாட்சி சொல்லும்போது பொய் கூட சொல்லலாம், அவங்கள சொல்லலை. பொது பயமாக இருக்குது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்களோ? ஆமாம்,
அதனால சாட்சி சொல்லும்போது பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா, மழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாட்சியாய் வாழும்போது பொய்க்கு அங்க இடம் கிடையாது. சாட்சியாய் வாழ்வதுனா என்ன? அதுதான் எபேசியர் மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசமாய் இருக்க கடவது. அப்படின்னா சாட்சியான வாழ்க்கை என்ன? வசனத்தை கை கொள்வது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் மத்தேயுக்குள் போயிட்டாங்க. இங்க வாங்க, மீண்டு வாங்க. ஆமேன், அல்லேலூயா. சாட்சி ரொம்ப முக்கியம். யார் யார் சாட்சியா இருக்கணும்? புருஷன் மனைவிக்கு சாட்சியா இருக்கணும். புருஷன் சொல்லணும், எனக்கு அமைஞ்ச மனைவி, நான் சொல்லலாம் எனக்கு அமைஞ்ச மனைவின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு மனைவியா, ஐயா எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி என் சத்துவுக்கும் வரக்கூடாதியான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி மனைவி பத்தி புருஷன் சொன்னா போதாது. புருஷனை பத்தி மனைவி சொல்லணும். சாட்சி என் மனைவி சொல்வா, சாட்சி ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு பிள்ளைகள், எங்க டாடி மம்மி மாதிரி யாரும் வரமாட்டாங்க. அதை விட்டுட்டு டாடியா ஐயா, அப்பாவுடைய பைக் சத்தம் கேட்டா நான் வந்து கட்டில் கட்டில் போயிடுவேன். தங்கச்சி அவ பாத்ரூம் போயிடுவா. அப்புறம் என்ன பண்ணுவோம்? மம்மியை ரட்சியாண்டவரே, மம்மியை ரட்சியமாண்டவரே. இப்படி ஒரு குடும்பம் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக ஜெபிக்க தான் முடியும். யோசிச்சு பாருங்க. சாட்சி ரொம்ப முக்கியம். அடுத்தது, உங்கள் வீட்டு தங்குற இடத்துல அங்கே சாட்சியாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் விசாரிப்பாங்க. இவங்களா ஐயோ அப்படியெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. இவங்களா எங்க தங்கங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கோயிலம்பாக்கத்துலேருந்து நாங்கள் விட்டுட்டு போகும்பொழுது நாங்கள் கண் கலங்கிட்டோம். 36 வீடு அங்கே ஒரே ஜேன்னு இருக்கோம். சாந்தி அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே 10 வருஷம் இருந்தோம். அந்த பிள்ளைகள்லாம் நான் என்கிட்ட வருவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அங்கிள் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்குது அப்படி இப்படின்னு. நான் இல்லாத நேரத்தில் மனைவிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் அதை வீடு விட்டுட்டு காலி பண்ணி நான் நுங்கம்பாக்கத்துக்கு என் அம்மா விட்டு போயிட்டேன். ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது, ஐயா நீங்கள் இருக்கும்போது நல்லா இருந்துச்சுங்கய்யா, நீங்கள் போனதுக்கு எல்லாம் போச்சியான்னாங்க. நான் என்னை பெருமைப்படுத்தி சொல்லவில்லை, தப்பாக நினைக்காதீங்க. அப்படி இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சாட்சியாக இருக்கும். அடுத்தது பாருங்க, எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? அதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதான் நான் சொல்லிட்டேன், ரட்சிப்பின் வஸ்திரம் வந்து சாட்சி. எப்படி இருக்க முடியும்? முதல்ல குடும்பத்தில் சாட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் புருஷனுடைய குடும்பத்தில், மனைவியோட குடும்பத்தில், அதுக்கப்புறம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, மனைவியோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி, சிப்ளிங்ஸ், அங்கே சாட்சி. இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் வெளியில் சாட்சியாக இருக்கணும். தங்குற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அவங்க சொல்லணும், இந்த ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் கம்பெனி உருப்பிட ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ஐயாவா, ஐயோ எப்போ வந்தாரோ அவ்வளோதான் அப்படின்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கேவலமான ஒரு காரியம் இல்லை? அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. சாட்சியாக இருக்கணும். வேலை செய்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு சாட்சியாக இருக்கணும். அந்த இடத்துல என்னால் அந்த கம்பெனி நல்லா இருக்கணும். கம்பெனி திவாலாகிற மாதிரி இருக்கா, கவலைப்படாதீங்க. அந்த திவாலாகிற நிலைமையை மாற்றி அவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். திருநெல்வேலியில் ஒருத்தர் அப்படி தான், அவர் வந்து திவாலாகிற மாதிரி இருந்துச்சு ஒரு கம்பெனி. அவர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாரு. இல்லைன்னு ஜெபம் பண்ணார். கடைசியில் அந்த கம்பெனியை வாங்குற அளவுக்கு ஆண்டவரை உயர்த்திட்டாரு. யோசிச்சு பாருங்க. அதுதான் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குற உயர்வு. அல்லேலூயா. அடுத்த பாருங்க பிரியமானவர்களே, எப்படி சாட்சியா இருக்க முடியும்? பணம் விஷயத்துல. பணம் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம், தசமபாகம் கொடுக்கணுமா, காணிக்கை கொடுக்கணுமா, தசமம் எல்லாம் ஏன் கொடுக்கணும்? யூடியூப்பில் ஒருத்தர் வந்து யாருன்னு சொல்ல விரும்பலை, அவர் வந்து சபைக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீ தசமம் கொடுக்குறியா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். ஆமாய்யா கொடுக்குறையா, ஒரு சில நேரத்தை கொடுக்க முடியாமல் போயிடையா, ஒரு சில நேரத்தில் அதுக்கு மேலேயே கொடுக்குறையா.
ஸோ அப்படியெல்லாம் இருக்கியா? உடனே அவர் சொன்னார், நீ நியாயப்பிரமாணத்துக்குரியவன் அப்படின்ட்டார். என்ன தசமபாகம் கொடுக்கறதுனால நீ நியாயப்பிரமாணத்துக்குரியவன் அப்படின்ட்டார். உடனே நான் அவர் என்னத்தை சொல்ல அவர்கிட்ட. சரி ஓகே, நல்ல தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க, நான் தெளிவுபடுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்ஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசமபாகம் 3 கொடுக்கணும். 10% ஆலயத்துக்கு, 10% தேசத்திற்கு, ராஜாவுடைய கஜானத்தில் 10% விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும். யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி நீங்கள் தசமபாகம் கொடுக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா 30% கொடுக்கணும். அப்போது நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, தசமபாகம் பற்றி அப்படின்னு சொல்கிறத விட பணத்தை பற்றி இயேசு என்ன போதிக்கிறார்ன்றதை பார்ப்போம். அது நமக்கு முக்கியம். இயேசுவானவர் வாசிக்க வேண்டாம், மத்தேயு 23:23 நீங்கள் வெந்தயத்தை தசம் கொடுக்குறீங்க, சீரகத்தை தசம் கொடுக்குறீங்க, எல்லாத்தையுமே தசம் கொடுக்குறீங்க, ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சிறந்த காரியங்களை விட்டு விடுகிறீங்களா அப்படின்றார். அப்போ சொல்கிறாரு, இவைகளும் செய்ய வேண்டும், அவைகளும் விட்டு விடாது இருக்க வேண்டும்ன்றார். ஸோ தசமபாகம் கொடுக்கறத, தசமபாகம் விதைக்கிறத விட்டு விடாது இருங்கள். நீங்கள் தசமபாகம் கொடுக்கறதல்ல, கொடுக்கறதுன்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. கொடுக்கறதல்ல, விதைக்கிறது. என்ன சொல்லுங்க? விதைக்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறவன் சிறுக தானே சொன்னீங்க. நிறைய சபையில் சிறுக விதைக்கிறவன பெருக அறுப்பான்பாங்க. தவறு, நீங்க கரெக்டாக தான் சொன்னீங்க. சிறுக விதைக்கிறவன் எப்படி பெருக அறுப்பான்? அப்ப சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அது எந்த அடிப்படையில் சொல்லி இருக்குது? ஜீசஸ் கிறிஸ்டோட டீச்சிங்ஸை பார்ப்போம். முதல்ல என்னது? தசமபாகத்தை கொடுக்கறத விட்டு விடாதீங்கள்னாரு. அடுத்தது, சகை வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. சகை வீட்டில் இயேசு போதிக்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது? சகையுடைய ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் சகையை பார்க்க போயிட்டாங்க. ஏமா எங்க கவனிங்க, அப்போ சகையை பற்றி அப்புறமா படிக்கலாம், இந்த வார்த்தையில் உட்கொள்ளுங்க. அப்போ சகை வீட்டில் என்ன நடந்தது தெரியாது. சகையுக்கு வார்த்தைகள் கேட்ட உடனே தப்புன்னு, ஆண்டவரே என்னப்பா, என் ஆசியில் பாதியை ஏழைகள் நான் கொடுத்து விடுறேன், பாதி கொடுத்து விடுறேன். ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? 50% கொடுங்கன்னு அப்படின்னு சொல்றாரு, விதைக்கணுன்றாரு. அடுத்தது, ஒரு வாலிபன் பயங்கர ஸ்மார்ட். ஆண்டவரே, நித்திய ஜீவன் நான் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு பதில் தெரியும், ஆனாலும் இவர் டெஸ்ட் பண்றாராம். ஆண்டவரே டெஸ்ட் பண்றாராம். ஆண்டவர் சொன்னார், எப்பா நித்திய ஜீவன் நீ பெறணும்னா பிரமாணங்களை கை கொள்ளணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். உடனே அவன் பயங்கர பெருமையாக சொல்கிறான், சின்ன வயதுலேருந்தே நான் அதெல்லாம் செய்கிறேன்ப்பா. சண்டே கிளாஸில் நான் மிக்ஸி அவார்டு வாங்கியிருக்கேன், அப்புறம் நிறைய எல்லாம் டீனேஜில் ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன், சைக்கிள் வாங்கியிருக்கிறேன். அதனால் அப்படியெல்லாம் நான் வந்து நிறைய வாங்கினவன் தான், 4 தேர்ச்சி பெற்றேன். ஆண்டவர் சொன்னார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால். அப்புறம் சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்களே. உன் ஆஸ்தியை விற்று தரித்திரதுக்கு. ஏன் அப்படி சொன்னார்? நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியாது. நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினான். அப்படின்னு என்ன? இவன் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டனா, வசனத்தோடு சேர்த்து 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 ஒரு சில காரியம் வச்சிருவாங்க. குர்பான் காணிக்கை. உன் தாய் தகப்பனை வந்து கணம் பண்ணுவாயாக இருக்கு, கணம் பண்ணாட்டி பரவாயில்லப்பா, குர்பான் காணிக்கை கட்டிடு, முடிஞ்சு வச்சுக்காத போ. அந்த மாதிரி யார்த்தையாவது நிலங்கள் வாங்குறியா, யார்த்தையாவது ஏதாவது வாங்குறியா, 7 வருஷமான திருப்பி கொடுன்னு இருக்குது, அந்த கடனை மன்னிக்கணும் இருக்குது. 50 வருஷமாச்சா இன்னும் நிறைய கொடுக்கணும் இருக்குது, ஜூபிலி ஆண்டு அப்படிலாம் நிறைய இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அதை என்ன சொல்றாரு? எப்போ அவனுக்கு கடன் தானே, கடனை நான் தள்ளிட்டேன், ஆனால் அந்த 2 ஏக்கர் நிலம் நான் வச்சுக்கிறேன். சர்க்குணன் ஏன் கடனை மன்னிச்சிட்டாரு, ஆனால் ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டாரு.
இப்படி வாங்கி 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 தனக்கு குவிச்சு தன்னால பாதிக்கப்பட்டவங்க தரித்திரரா மாறினாங்களே. நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், நீ நினைக்கிற சர்க்குணத்தையும் தாண்டி பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் முதல்ல போ. உன்னால யார் யார் தரித்திரா முதல்ல கிளியர் பண்ணுன்றாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க மௌனமா இருக்கிற பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. 100% கொடுத்துருன்ட்டாரு. ரைட், திருப்பி இங்க சகை வீட்டுக்கே வருவோம். சகை வீட்டில் ஆண்டவர் போதிக்க 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 அவனால் தாங்க முடியல. ஆண்டவரே, நான் அநியாயமா யார்கிட்டயா ஏதாவது வாங்கினது உண்டானால் உண்டு, ஆனா உண்டானால் உண்டுன்னு சொல்லிக்க வேண்டியது தானே. உண்டானால்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உண்டானால் நான் என்ன செய்யறேன்? 4 அத்தனை திருப்பி கொடுக்க. 4 அத்தனைனா எவ்வளவு? நான் சகையோ அதிக பிரசங்கியா இருக்காத. 100 தானே வாங்கினேன், 100 கொடு. அது என்ன 4 மடங்கு? அப்படி சொல்லலை. உடனே ஆண்டவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலை. எத்தனை பேர் புரியுது? இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். இந்த வீட்டுக்கு ரட்சிப் எப்படி வந்தது? கிருபையினாலே வந்தது. எப்படி வந்தது? பணம் விஷயத்தில் நீ கரெக்ட் பண்ணி கொண்டதுனால, அநியாயம் செய்கிறதுல இருந்து நீ மனம் திரும்புறதுனால உனக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இயேசுவை அழைத்தான், இயேசு விருந்து கொடுத்தான். ஆனா ரட்சிப்பு அவன் வரல. எப்ப ரட்சிப்பு வந்தது? அநியாயம் வாங்கினது உண்டானால் திரும்ப 4 மடங்கு நான் கொடுக்கிறேன் அப்படி சொன்ன இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ட்டார். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ பணம் விஷயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10 கொடுக்கறத விட்டு விடாதிருங்கன்றாரு, 50ன்றாரு, 100 ஒரு அல்லேலூயா ஆமேன் பிரைஸ் எல்லாம் வரல. பார்த்தீங்களா? 100ன்றாரு, 400ன்றாரு. இப்போ எத்தனை பேர் புரியுது? சிறுக விதைக்கிறவன் சிறு. இப்போ எத்தனை பேர் இருக்கிற அந்த அர்த்தம் எத்தனை பேர் புரியுது? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ரைட். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க விதைக்கிறது உங்களுக்காக. அது என்ன சொல்ல பார்க்கலாம்? இது காணிக்கை பெட்டி. நீ காணிக்கை பெட்டி வாயில சொல்லுங்க, ஆனா காணிக்கை பெட்டின்றத உங்க வாயில சொல்லுங்க, ஆனா மனசுல அது கர்த்தருடைய கை என்று உங்க மனசுல எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கைன்னு அது தொட்டு வணங்காதீங்க தயவுசெய்து. கர்த்தருடைய கைன்னு சொல்லிட்டாரு, அதனால தொட்டு வணங்கணும். தயவுசெய்து அப்படிலாம் செய்யாதீங்க. அதனால அது கர்த்தருடைய கையாக பாவித்து நீங்கள் விதைச்சு பாருங்க, பெரிய ஒரு அறுவடை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து அல்லேலூயா. ரைட், அடுத்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இப்போ இந்த அப்பம் உபதேசத்தை, உபதேசத்துல எல்லா விதமான காரியங்கள் கரெக்டா இந்த சபையில் உபதேசத்துல எந்த குழந்தையும் கிடையாது. உபதேசம் என்றால் என்ன? பரலோகம் செல்லக்கூடிய ஆலோசனைகள், அதான் உபதேசம். சரி, அடுத்து பாருங்க பிரியமானவர்களே. கனி என்னென்ன கனி இருக்கு டக்குன்னு சொல்லுங்க. இந்த விசுவாசம்ன்ற வேர்ட் மட்டும் நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி விசுவாசம்ன்ற வேர்ட் அல்ல, ஆனால் விசுவாசம் எடுத்துக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்ல. விசுவாசம் கனி கிடையாது. விசுவாசம் என்பது வரம். வரம். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டனா, விசுவாசத்துக்கு பதிலாக உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மை. உண்மை வேற, விசுவாசம் வேற. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உண்மை. அந்த இடத்துல உண்மைன்னு வரணும். உண்மை, உண்மையா இருக்கணும். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வாயின் வார்த்தையில் உண்மை, கைகளின் செய்களில் உண்மை, பணம் விஷயத்தில் உண்மை, மனைவிக்கு உண்மை, சபைக்கு உண்மை, தனக்கு உண்மை. ட்ரூத்ஃபுல் டு யோர் செல்ஃப். தனக்கு உண்மை. ஒரு சிலர் மற்றவங்க உண்மையா இருப்பாங்க, ஆனால் தனக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. இல்லை, தனக்கு உண்மையா இருக்கணும். ரைட், அடுத்தது பாருங்க. இச்சை அடக்கம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்றதை விட இச்சை அடக்கம் அல்ல. பவுல் அதை ஃபஸ்ட்டு பவுல் எழுதும் பொழுது அவர் கலாத்தியர் நிருபம் தான் எழுதினார். கலாத்தியர் நிருபம் எழுதும் பொழுது அவருடைய அனுபவம் இச்சை அடக்கம்தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கழித்து
ரோமருக்கு நிருபம் எழுதுறாரு. ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது அவர் என்ன எழுதுறாருன்றது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே செய்கைகளை ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அடக்கினால் அல்ல அழித்தால். அப்படின்னு என்ன? இச்சை அடக்கம் அல்ல, இச்சை அழித்தல். ரொம்ப முக்கியம். இச்சை அடக்கம் வேற, இச்சை அழித்தல் வேற. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆம், அது ரொம்ப முக்கியம். அது ஸ்டார் த ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து உபவாசத்தினால. ஏன் வந்து ஆண்டவர் வந்து உபவாசத்தை செய்ய சொல்றாருன்னா அதுல ஒரு மேன்மை இருக்குது. உபவாச ஜபத்துக்கெல்லாம் பாருங்க, உபவாச ஜபத்துக்கெல்லாம் வரீங்களா? நான் சபை இருக்கிறேன். நேற்றுக்கு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு. ஐயா சொல்லலாமா? நீங்க ஒரு வார்த்தை நேற்றுக்கு சொன்னீங்க, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உபவாச ஜபத்துக்கு ஆட்கள் குறைய அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உபவாச ஜபம் ரொம்ப முக்கியமானது. உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா, எத்தனை பேருக்கு தெரியும் சாப்பிடுவதால் வர்ற ஆரோக்கியத்தை? என் வார்த்தைகளை கவனிங்க, என் வார்த்தைகளை கவனிங்க. சாப்பிடுவதால் வருகிற ஆரோக்கியத்தை விட சாப்பிடாமல் வருகிற ஆரோக்கியம் மேல். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்றேன், சாப்பிடுவதால் வருகிற ஆரோக்கியத்தை விட சாப்பிடாமல் வருகிற ஆரோக்கியம் சிறந்தது. நீங்க 24 ஹவர்ஸுக்கு சாப்பிடாம இருந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்க. 14 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய பாடியில் இருக்கிற ஒரு என்சைம், ஒரு இது வரும், அது ஆட்டோஃபேஜி அதுக்கு பேர். அது என்ன பண்ணும்? டெட் செல்ஸை சாப்பிட்றோம், சிக் செல்ஸை சாப்பிட்றோம், டேமேஜ் செல்ஸை ரிப்பேர் பண்ணிடும். டேமேஜ் செல்ஸ் ரிப்பேர் பண்ண முடியலையா? சாப்பிட்றோம். பயங்கரம், ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஒரு ஆமேன் காணும், ஒரு பிரைசலாட் காணும். ஐயா, நாங்களாம் புசித்து தான் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படியா? அந்த புசித்து வந்த ஹெல்த்தை புசியாமலும் ஹெல்த்தியா, அது பேலன்ஸ் இருக்கணும். 2 பேலன்ஸும் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். சாப்பிடுவதால ஆரோக்கியம் வரணும், சாப்பிடாமலும் ஆரோக்கியம் வர வேண்டும். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, எந்த நோயும் அண்டாது, எந்த நோயும் அண்டாது. ரொம்ப முக்கியம். உபவாசம் இருந்தா போதாது, ஜெபிக்க வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ், உபவாச ஜெபம் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அடுத்து பாருங்க, சூழ்ந்திருக்கிற பட்டயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட லைஃப்ல நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும். தனிப்பட்ட லைஃப்ல ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, நீங்க என்ன நோக்கத்தோட இருக்கிறீங்க, என்ன இதோட நீங்க இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் ஒரு நோக்கம் தவறா வரும்பொழுது இப்படி, ஐயோ சாரிப்பா, அந்த நோக்கம் வரவே, அப்படி ஒரு நோக்கம் வரவே கூடாது. நல்லா கவனிக்கணும். நமக்குள்ளார வந்து நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. 3 இருக்குது: சிந்தனை, வார்த்தை, செயல். சொல்லுங்க, சிந்தனை, வார்த்தை, செயல். என்ன சிந்திச்சோமோ அதை அறிக்கை செய்கிறோம், என்ன அறிக்கை செஞ்சோமோ அதை செயலில் கொண்டு வர்றோம். இப்போ வந்து கரெக்டான செயலில் ஜெயிச்சிடலாம், கரெக்டான அறிக்கையில். ஏன்னா இது 2 மனுஷன் பார்ப்பான். ஆனால் நோக்கம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் வார்த்தையிலும் செயலிலும் ஒருத்தனை ஏமாத்திடலாம் மனுஷனை. ஆனால் உள்ள இருக்கிற நோக்கம் சரியில்லைன்னா கர்த்தர் துக்கப்படுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரைட், அது ரொம்ப முக்கியம். பர்சனல் லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சிங்காசனத்தில் அமர வேண்டும். சொல்லுங்க வாயை திறந்து. என் தனிப்பட்ட வாழ்க்கை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அந்த தனிமைன்னு வரும்பொழுது, அந்தரங்கம்னு வரும்பொழுது, ஆண்டவரே உம்முடைய சிங்காசனத்தை வையுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தட் இஸ் த டைம். அல்லேலூயா.
அடுத்தது பாருங்க பிரியமானவர்களே, அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்கள் சோதனை ஜெயிக்கணும்னா, எல்லா சோதனை ஜெயிக்கணும்னா ஆவியானவர், இயேசுவின் ரத்தம், தேவனுடைய வார்த்தை. 3 காரியம். எந்த இடத்துல ஆவியானவரை கொண்டு மேற்கொள்ளணும், எந்த இடத்துல இயேசுவின் ரத்தத்தினால மேற்கொள்ளணும். பாஸ்டர் அம்மா ஜெபிக்கும் போது இயேசுவின் ரத்தத்தை சொல்லி சொல்லி அதை ப்ளீட் பண்ணி ஜெபம் பண்ண. எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரில, எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரில, எத்தனை பேர் அந்த ஜபத்திலேயே இருந்து அதை ஆமாண்டவரே ஆமாண்டவரே எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரில. அப்படி இருந்தவங்க கைகளை வைத்து ஆமாண்டவரே உங்கள் ரத்தத்தை எங்கள் மேல் தெளிப்பீராக. அல்லேலூயா. எந்த நேரத்தில் வேத வசனத்தை கொண்டு மேற்கொள்ளணுன்ற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இந்த தெளிவு யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தயவு செய்து பாருங்க, இந்த எல்லா கனியிலையும் ரொம்ப முக்கியமான 2 இது மட்டும் நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் நான் கொடுத்துட்றேன். 2 காரியங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த 2 காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா நீ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஒன்று பணம். பணம் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறவங்க எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. இன்னொன்று எதிர்ப்பாளினர், ஆப்போசிட் செக்ஸ். அந்த எதிர்ப்பாளினர்கிட்ட நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். எதிர்ப்பாளினர் வெளியரங்கம், பணம் அந்தரங்கம். ஸோ அந்தரங்கத்திலையும் வெளியரங்கத்திலையும் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா தேவாதி தேவன் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பில் எந்த தடையும் கிடையாது. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த புஸ்தகம் தயவுசெய்து வாங்கிக்கோங்க. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் நான் தரேன். இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வருது, கேரல் ரவுண்ட்ஸ் எல்லாம் போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. காரா பூந்தி, கேக்கு, வால்நட் கேக்கு, அது இது என்னென்னமோ வாங்கி எல்லாம் கொடுப்பீங்க. ரொம்ப நல்ல நெய் மைசூர் பாக்கு எல்லாம் கொடுப்பீங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது. மினிமம் 300 400 செலவு பண்ணணும். செலவு பண்ணிக்கோங்க. வெறும் 100 ரூபா தான். ஒரு அந்த புஸ்தகத்தோடு சேர்ந்து இதையும் அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து இதையும் கொடுங்க. அந்த ஸ்வீட் 3-4 நாளில் காலி ஆகிடும். ஆனால் இது அவங்கள காலி ஆகாமல் இருக்கும், வைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தயவுசெய்து யாரையும் கட்டாயப்படுத்தலை. இங்கிலீஷில் வேணும்னா 100 ரூபாய் இங்கிலீஷ் 100 ரெவலேஷன் ஆஃப் மை ஹார்ட். அடுத்த இயேசு சொன்ன ஓமைகள். இதில் எத்தனை பேர் பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க? நான் இன்னும் முடிக்காமல் இருக்கிறேன். நானும் ட்ரை பண்ணுறேன். அதை கர்த்தர் வாய்க்க மாட்டேங்கிறார். இப்படியே இருன்றார், நான் இப்படியே இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். ஆனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன ஓமைகள் அருமையான 40 ஓமைகள் எப்படி பகுத்து தொகுத்து கொடுத்துருக்குறேன். இதுவும் 100 ரூபா தான். வேணா வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணி நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கனி கொடுக்கிற இருதயத்தில் ஏகப்பட்ட காரியங்களில் நீர் சொன்ன 2 காரியம் ஆண்டவரே, வெளியரங்கத்தில் எதிர்ப்பாளினரோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், அதே நேரத்தில் அந்தரங்கத்தில் பணம் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம். இந்த 2 விஷயத்திலையும் நாம் கரெக்டாக இருப்போமானால் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருப்போம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு அறிவுரை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை நான் கேட்குறவளை மாத்திரமில்லை, அதன்படி அபியாசிக்கிறவளை எங்களுக்கு உதவி செய்யும். விதைத்த வசனங்கள் 160 என்று பலன் கொடுக்கட்டும். காலையில் வந்தவர்கள் மாலையிலும் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். புஸ்தகங்கள் வாங்குகிறவர்கள் யாருக்கா கொடுப்பார்களானால் அது அவங்களுக்கு ஆத்மாதாயம் செய்து 6 மாதத்துக்குள் சபைக்குள் வர வழிவாசலை திறந்துடலும். எல்லா மகிமை உமக்கே தருகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆமென். சாயங்காலம் கூட்டத்துக்கு தாராளமாக வாங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிப்போம். இந்த நாளில் கூட கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய வார்த்தையை பார்க்கிறான், நம்முடைய செய்கைகளை பார்க்கிறான். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வாட் இஸ் அவர் இன்டென்ஷன்? நம்ம என்ன நோக்கத்தோடு செய்கிறோம்? ஊழியம் செய்தால் கூட ஆண்டவர் பாப்பார், நீ எதற்காக ஊழியம் செய்கிறாய்? என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்கிறாயா?
ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடத்த வேண்டும் என்று செய்கிறாயா? இல்லை என்றால் இதையும் ஒரு வேலையாக நினைத்து இதிலேயும் எனக்கு வருமானம் வரும், இதிலே என் பிழைப்பு இருக்கிறது என்று நாம் செய்கிறோமா? எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஏசப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீரப்பா. எங்கள் இருதயத்திற்குள்ளிருந்து வருகிறது ஆண்டவரே மனிதனுடைய ஆண்டவரே அப்பா காரியங்கள், அநேக காரியங்கள் தீட்டுப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரே சுத்திகரிங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு மனிதனிடத்தில் பணத்தை கொடுத்த பின்பு அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை அவன் கையாளுவதிலே நாம் அவனுடைய குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பணத்தை வைத்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பணம் இருந்தால் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இது தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புகிறவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பாதபடிக்கு நானும் கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சபையை நிரப்புவதை காட்டிலும் நாம் பரலோக ராஜ்யத்தை நிரப்ப வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும், என் செயல்கள் மாறணும். என் சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும், என் செயல்கள் மாறணும். ஐயா, உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன். எல்லாரும் பாடலாமா? மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் உள்ளம் மாறணும். என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா, உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இந்த நாள்ல அருமையான ஒரு வார்த்தை, ஆவியை நாளே பிழைத்தால் தான் நாம் வாழ முடியும். மாம்சத்தில் பிழைக்கிறவர்கள் சாவீர்கள். ஆனால் ஆவியினாலே நம்முடைய மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் நாம் பிழைப்போம். இந்த நாளில் கூட ஏசப்பா, மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா என்று சொல்லி அர்ப்பணித்தால் தேவன் நமக்கு கிருபை தருவார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா. உமக்கு பிரியமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இப்படி வருகை ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்குதப்பா. புத்தியுள்ள கன்னிகைகளாக எண்ணெயும் தீவெட்டியோடும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை தாருங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு நித்தியமாய் வாழுவதற்கு எங்களை இந்த பூமியிலே நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க என்ற உணர்வு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக, ஆராதனை கிறிஸ்தவர்களாக இராதபடிக்கு 24 மணி நேரம் 7 நாட்களும் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராகப்பா.
ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய திட்டங்கள் அநேகம் உண்டு. ஆனால் உம்முடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.